சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல், முன்னாள் முதல்வர், தீவிர தேசபக்தர், தீவிர சிந்தனையாளர், ஆழ்ந்த அறிஞர் மற்றும் எழுத்தாளர் என பன்முகம் கொண்ட திரு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் 1878ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி சேலம் மாவட்டம் தொரப்பள்ளி கிராமத்தில் பிறந்தார். காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட ராஜாஜி அவர்கள் வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டு விடுதலை போராட்ட இயக்கத்தில் இணைந்தார். திரு ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் மூலம் நில உடைமையை பெரிய நில உரிமையாளர்கள் தங்களிடம் குவித்து வைத்து விவசாயிகளை அடிமைகளாக நடத்திய முறை ஒழிக்கப்பட்டு தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. மது ஒழிப்பில் உண்மையான அக்கறை கொண்ட ராஜாஜி அவர்கள் சென்னை ராஜதானியின் முதல்வராக 1937ஆம் ஆண்டு ஜூலையில் பொறுப்பேற்ற பின் அதே ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி சேலம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் பூரண மது விலக்கை அமல்படுத்தவும் செய்தார். பின்னர் மது விலக்கை நீக்கும் முடிவை அன்றைய முதல்வர் கருணாநிதி எடுத்தபோது ஜூலை 20, 1971ஆம் தேதி கொட்டும் மழையில் ராஜாஜி அவர்கள் கையில் குடையுடன் திரு கருணாநிதியை அவரது இல்லத்தில் சந்தித்து மது விலக்கை நீக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது சென்னையை ஆந்திராவிற்கு வழங்கி எடுத்த முடிவை எதிர்த்து சென்னையை தமிழ்நாட்டின் தலைநகரமாக நீடிக்க செய்தார் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். 1952ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் நிலவி வந்த உணவு பிரச்சனையை தீர்ப்பதில் அக்கறை செலுத்திய ராஜாஜி அவர்கள் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக விவசாய தொழிலாளர்களுக்கு நலன் விளைவித்தார். இத்தகைய பல பெருமைகளை கொண்ட மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் சேவையை பாராட்டி அவருக்கு 1954ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது.